ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஹோம் மேடாக ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு சில ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே க்ரீன் கலரில், மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாமே க்ரீன் கலர் பேப்பரில் என்கிட்ட எந்த மாதிரி டைப்லலாம் பேப்பர் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3 ஐடியாஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிக் மாதிரி ஒட்டி எடுத்துட்டதுக்கப்புறமா இன்னொரு ஷீட் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஷீட் எடுத்து அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து 3 டைம்ஸ் உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய லீஃப் மாதிரி வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேலே வரைஞ்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மடித்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 லீவ்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பெரிய சைஸ், அதாவது ஒரே சைஸ்லேயே வந்துட்டு 4 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக பண்ணணும். அதனால இன்னொரு ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து திரும்ப இந்த மாதிரி மடிச்சிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் சின்ன லீஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சின்னதாக வந்துட்டு 2 லீஃப் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நான் மீடியம் சைஸில் வந்துட்டு இன்னும் 2 லீஃப் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பென்சில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். அந்த க்ரீனை வச்சு சைடில் வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லோ கலர் யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி அந்த லீஃபை பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, மடக்கி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். மடங்குற மாதிரி இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா லீவ்ஸையும் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் நேச்சராக தெரியும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஓகே, இப்போ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு நான் சைடில் வந்து ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வரேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே வந்து கீழே ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் மேலே நடுவில் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இது வந்து நம்ம எந்த இடத்துல வேணால் ஒட்டிக்கலாம், நம்மளோட இஷ்டம். ஸோ நான் வந்து எனக்கு தோன்ற மாதிரி அந்தந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிறேன். ஓகேவா? சும்மா ஒரே ஒரு பேப்பர் ஸ்டிக் செய்ய போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய லீவ்ஸ் செஞ்சு அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் நினைக்கிறேன். நான் செஞ்ச லீஃப் வந்து பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் லீஃப் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு எடுத்துகிட்டு அதையுமே இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கொத்து மட்டும், ஒரு கிளையிலேருந்து உடச்சி எடுத்த ஒரு கொத்து மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பெரிய பெரிய லீஃப் இருக்க செடி மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம கீழே வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பேப்பர் கப்பில் ப்ரௌன் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் செம்மண் கொட்டிக்கிறேன். நீங்கள் வெயிட்டுக்காக ஏதாவது மண் போட்டுக்கலாம். ஓகேவா? நான் செம்மண் இருந்தனால அதை போட்டுவிட்டேன். கொஞ்சம் நான் முக்கால்வாசி போட்டிருக்கேன். இப்போ அதை எடுத்து அந்த பேப்பரை சொருவியாச்சு. காற்றுல அதை அசையும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நான் கொஞ்சம் கூழாங்கல் இருந்துச்சு. ஸோ கலர் கூழாங்கல் அதை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் சும்மா மேலே பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக போட்டு விட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடியா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்மலாக நம்மகிட்ட இருக்கிற ஷீட்ஸை வச்சே பண்ணலாம். நான் வந்து சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து நார்மல் கலர் பேப்பர் இருக்குல்ல, அந்த கலர் பேப்பர்லேயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிற பேப்பராக பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்துட்டு ஸ்டிப்பாக நிற்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஷோ பீஸாக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நான் வந்துட்டு பேப்பர் கப் வச்சுருக்கேன்ல, அதுக்கு பதிலாக வேறு மாதிரி அந்த சைஸில் ஏதாவது பிளாஸ்டிக் கப் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் கலர் பண்ணி வைக்கலாம். நான் ப்ரௌன் கலர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது அந்த பேப்பர் கப்லேயும் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி கூட வந்துட்டு பண்ணலாம். இது ஓகே. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா நம்ம பார்க்கலாம். அடுத்த ஐடியாவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டார்க்கான க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அது வந்து பேப்பர் தான், நார்மல் பேப்பர். ஸோ அந்த பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன ரோலாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு நிறைய பேப்பர்ஸ் ஸ்டிக்ஸ் வந்து நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பெருசு கொஞ்சம் சின்னதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டு. இது வந்துட்டு இதோடைய டிசைனே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இருக்கும். நேச்சர் இலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மடங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணி பண்ணுறேன் இந்த செகண்ட் ஐடியா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி 3 தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணுறேன். இந்த மணி பிளான்ட்டுக்கு இருக்கும்ல, அந்த லீஃப் மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணுறேன். ஓகேவா? அது வந்துட்டு சும்மா ஹார்ட் போட்டு நம்ம கட் பண்ணாலே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு 3 பீஸை ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு 4 பீஸை சின்னதாக கட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதனால் 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி ஹார்ட் வரைஞ்சிட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 4 பீஸும் வந்து நம்மளுக்கு குட்டி குட்டியாக கிடைக்கும். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்துட்டு லீவ்ஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு டார்க் கலர் வச்சுட்டு நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. பென்சில் கலர்ஸ் வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்கெட்சை விட இந்த மாதிரி பென்சில் கலர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டிக்ஸை வந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக தான் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நான் செல்லோ டேப் போட்டுக்கிறேன். நீங்கள் ஹார்ட் க்ளூ போட்டு அதை வந்துட்டு ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம். நான் செல்லோ டேப்பை போட்டுட்டு எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல ஒட்டிட்டு இந்த மாதிரி மடக்கி விடுறேன். ஓகேவா? இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே வளைக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பேப்பர் ஸ்டிக் யூஸ் பண்ணி
பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணிவிட்டு அதை ஒட்டிட்டு மடக்கி விட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒட்டும் போதே கொஞ்சம் மடக்கின மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க எல்லா பீசஸையும். லாஸ்ட்டாக நம்ம திரும்பவும் வந்துட்டு லீவ்ஸ் ஒட்டும் போதுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்துட்டு வளைச்சி விட்டு போகிறோம், நல்லா பெண்ட் பண்ணி தான் வந்துட்டு ஒட்ட போகிறோம். ஓகேவா, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு, நம்மளுக்கு அந்த குச்சி மட்டும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பெண்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு லீவ்ஸ் ஒன்று ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். நம்ம எங்கெல்லாம் ஸ்டிக்ஸ் ஒட்டியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்துட்டு லீஃப் ஒட்டுங்க. பெரிய லீஃபு சின்ன லீஃபுன்னு சொல்லிட்டு மாற்றி ஒட்டிக்கோங்க. அப்படி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு குட்டி மணி பிளான்ட் செடி மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லீஃப் மாதிரி இருக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி செடி மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இது முக்கியமாக நல்லா இருக்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த ஒரு பேப்பர் தான். இந்த பேப்பர் வந்துட்டு அந்தளவு டிசைனாக டெக்ஸ்சராக இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் நல்ல நேச்சராக தெரியுது. ஓகே, இப்போ இதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பேப்பர் கப்பில் அதே மாதிரி தான் மண் கொட்டி வைக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேப்பர் கப்பில் ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேப்பர் கப்பில் நான் கொஞ்சம் மண் போட்டுக்கிறேன். மண் போட்டுட்டு இதை வந்துட்டு இது மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு ஒயிட் கலர் கூழாங்கல்லும் இருந்துச்சு. ஸோ அது இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் கூழாங்கல்லை விட எனக்கு வந்து ஒயிட் கூழாங்கல் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா, ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் ஐடியாவும் வந்துட்டு நம்ம சீக்கிரமே செஞ்சு முடிச்சிட்டோம். இதுவுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈஸி தான். நான் சொல்லி தந்திருக்க 3 ஐடியாவுமே இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் ஐடியாவும் பார்க்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த பேப்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கலர் பேப்பர்லேயே பண்ணலாம். கலர் பேப்பரில் இன்னும் நல்லா அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஐடியாவில் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சர் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒட்டுனீங்கன்னா இதே மாதிரி அழகாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஓகே, இந்த ஐடியாவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கும் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர், க்ரீன் சார்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நான் எதுக்காக எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பேப்பரில் பண்ணுறேன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேப்பரில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால பண்ணுறேன். அப்படி உங்கள்கிட்ட வந்துட்டு சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி டார்க்கான கலர்ஸ் கிடைக்கலன்னா கலர் பேப்பர்லேயே வந்துட்டு டார்க்கான கலர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேப்பர்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியாவுக்கு நான் லென்த்தாக ஒரு ஷீட் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள், ஒன்று வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இன்னொன்று பெருசாகவும் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் இந்த மாதிரி லைன் போட்டு விடுங்க. நான் வந்து ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி லைட்டான ஒரு க்ரீன் கலர் வச்சுட்டு 2த்துக்குமே லைன் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக பெண்ட் பண்ணி விட்டுருங்க ஏதாவது யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அதுலேயும் கலர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சுற்றிக்க போகிறோம் இதை. ஓகேவா, கொஞ்சம் அப்படியே அகலமாக இடம் விட்ட மாதிரி சுற்றிட்டு உள்ளே வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சுற்றி அதுக்குள்ளே வச்சுருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிற கேப்பெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செம்மண் எடுத்து இது உள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் எந்த மண் இருந்தாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுவும் ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே சுற்றி உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் மண் போட்டு விட்டோன்னா முடிஞ்சிருச்சு. மண்ணுக்கு பதிலாக நீங்கள் உள்ளுக்குள்ளே கல் கூட போடலாம். அப்படிலாம் எதுவுமே போடாமல் இருந்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். மண் வந்து எதுக்குன்னா அந்த காற்றுல வந்து இது பறந்துடாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ஸ்ட்ராங்னஸ்க்காக போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதுவும் முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம டேபிள் மேலே ஸ்டடி டேபிள் பக்கத்துலலாம் வச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா, ஓகே, அவ்வளோதான். இந்த 3 ஐடியாஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு 3மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ 3மே நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி நார்மலாக பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து காற்றுல பறக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெளியிலேருந்து காற்று அடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த பேப்பரில் பண்ணது ரொம்ப அழகாக பறந்துகிட்டே இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் கடையில் வாங்கி ரிவ்யூ போட்டிருந்தேன். அப்போ வந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம நார்மல் பேப்பர்லேயே ரொம்ப ஈஸியாக வந்துட்டு செஞ்சுருக்கோம். ஸோ ஈஸி தான், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.